A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 7th standard science subject unit 6 health and hygiene. Let us see one by one. So first, health. What is health? Health refers to the physical, emotional and psychological well-being of a person. So physically, emotionally and psychologically வந்து நம்ம வந்து குட்டாக ஃபீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், திங்க் பண்ணுறதும் நல்லா இருக்கணும். ஸோ மூணுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஹெல்த்துன்றாங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல ஹெல்த் வேணும். இஃப் யூ வாண்ட் குட் ஹெல்த், வாட் யூ நீட்? ஸோ இஃப் யூ வாண்ட் குட் ஹெல்த், யூ ஹாவ் டு ஹாவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். சரிங்களா? ஸோ நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்ணும். யூ ஷுட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ ஃபுட்டு, வாட்டர் அது வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக இருக்கணும். Then you have to do exercise. Okay, so physical exercise is must. Then good hygiene. So hygiene என்னன்னு சொல்லி பார்ப்போம். So hygiene னா தமிழ்ல சொல்லுவாங்க சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறது, அதுதான் good hygiene. Then sound sleep. So sleep is very very important for good health. You have to sleep well. You have to have a sound sleep for 8 hours. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் you will be healthy. Okay, so health means eating nutritious food, drinking plenty of water, doing physical exercises, maintaining and following, practicing good hygiene and having a sound sleep for about 8 hours. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் health. So health refers to the physical, emotional and psychological well-being of a person. Okay. So next, what is hygiene? Okay, so hygiene is nothing but hygiene na enna namakku theriyum. So following or practicing good habits like brushing your teeth twice a day, then taking bath, taking care of your hair, maintaining it clean, then food hygiene, eating a clean food, drinking clean water, then washing your clothes, then your toilet habits, then you have to have a sound sleep. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹைஜீனிக்கலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது போக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐ வைப் மை ரன்னி நோஸ். ஓகே, ஸோ ரன்னி நோஸ் இருந்ததுன்னா யூ ஷுட் ஹாவ் அ டிஷ்யூ. ஓகேவா? ஸோ யூ ஷுட் யூஸ் அ க்ளீன் டிஷ்யூ ரன்னி நோஸ் இருந்ததுன்னா. ஓகே, ஸோ வென் யூ காஃப் யூஸ் அ டிஷ்யூ, கவர் யுவர் காஃப். ஆல்வேஸ் வி ஷுட் கவர் யுவர் காஃப். இல்லைன்னா என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கவங்க மேலெல்லாம் அந்த எச்சில் தெரிக்கும் இல்லையா? ஸோ கவர் யுவர் காஃப். தென் புட் த யூஸ் டிஷ்யூஸ் இன் த பின். யூஸ் டிஷ்யூஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக டஸ்ட்பினில் போடணும். ஓகே, ஸோ கவர் வென் யூ ஸ்னீஸ். ஸோ ரன்னி நோஸ் இருக்குது, காஃப் இருக்குது, ஸ்னீசிங் இருக்குது, எது இருந்தாலும் வந்து யூ ஹாவ் டு யூஸ் அ டிஷ்யூ. யூஸ் அ க்ளீன் டிஷ்யூ அண்ட் புட் த யூஸ் டிஷ்யூ இன் த பின். ஓகே, அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகேவா? ஹேண்ட் வாஷிங் டே செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், 20 செகண்ட்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ அது கொரோனா டைமில் என்ன பண்ணணும், வந்து அடிக்கடி கை கழுவணும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சாப்பிட்ட பிறகு சோப் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சோப் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஃபார் 20 செகண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டாய்லெட் யூஸ் பண்ண பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இதெல்லாமே வந்து ஹைஜீனிக்கலாக இருக்கிறது தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபேஸில் எது கோல்டன் ட்ரையாங்கிள்? அவர் ஐஸ், அவர் நோஸ் அண்ட் அவர் மவுத். ஐஸ், நோஸ், மவுத். ஸோ இதில் வந்து கையே வைக்கக்கூடாது இந்த கோல்டன் ட்ரையாங்கிளில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணில் கை வச்சு தேய்க்கிறது, நோஸ் பிக்கிங் பண்ணுறது, பல்லில் கை வைக்கிறது, நெயில் கடிக்கிறது, இதெல்லாமே வந்து பேட் ஹேபிட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹைஜீனாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த கோல்டன் ட்ரையாங்கிளில் கை வைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஹைஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ பர்சனல் ஹைஜீனில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வருது, ப்ரஷ் யுவர் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே. ஸோ மார்னிங் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி. ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எதுவும் சாப்பிடக்கூடாது. ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணும். ஓகே, தென் ஷவர் டெய்லி.
ஓகே டெய்லி ஷவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய டெட் ஸ்கின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அழுக்கு, தூசி, ஜெர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன, இது டெய்லி வந்து வி ஹாவ் டு டேக் ஷவர். ஓகே, அதே மாதிரி வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி. ஓகே, ஹேர் வாஷிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ முன்னாடிலாம் வந்து சாட்டர்டே வீக்லி ட்வைஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஹேர் வாஷ்லாம் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ வந்து வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி. ஹேர் கேர் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இல்லைன்னா ஸ்கால்ப்ல எல்லாமே வந்துட்டு டெட் ஸ்கின் ரொம்ப ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, ஸோ தென் வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. ஹேண்ட்ஸ் கழுவணும், இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வாஷ் யுவர் ஃபேஸ். ஓகே, தென் கவர் யுவர் ஃபுட் வித் லிட். ஸோ வெளியில் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. வீட்டில் அம்மா செஞ்சு தரத ஃபுட்டு, அப்பா செஞ்சு தர ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அண்ட் யூ ஹாவ் டு கவர் த ஃபுட் வித் லிட். ஸோ சாப்பாடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கவே கூடாது. எப்போவுமே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி உங்களோட யூ ஷுட் வியர் க்ளீன் கிளாத்ஸ், க்ளீன் யூனிஃபார்ம், க்ளீன் கிளாத்ஸ். ஓகேவா, ஸோ வாஷ் பண்ணி சுத்தமாக வந்து வாஷ் பண்ண ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஹைஜீனிக்கல் ஹேபிட்ஸ் தான். ஸோ பர்சனல் ஹைஜீன் தான் வரும். சரிங்களா, ஸோ வாட் இஸ் ஹைஜீன்? Personal hygiene is defined as it is the branch of health which is concerned with the individual's cleaning and grooming of the body for attaining the maximum level of health. ஓகேவா, ஸோ இண்டிவிஜுவலாக உங்களை க்ளீன் பண்ணி க்ரூம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகே, ஸோ ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு ஆல் த குட் ஹேபிட்ஸ் அண்ட் த ப்ராக்டிசஸ் விச் இஸ் ஃபாலோ டு ப்ரிவென்ட் டிசீசஸ் அண்ட் மெயின்டைன் குட் ஹெல்த். ஸோ இந்த நல்ல ப்ராக்டிசஸ் எல்லாமே, குட் ஹேபிட்ஸ் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். திடீர்னு பெரிய வயசில் இதெல்லாமே வரவே வராது. ஸோ சின்ன வயசுலேருந்தே யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணணும், டெய்லி குளிக்கணும், வீக்லி ஒன்ஸ் வந்து நெயில் கட் பண்ணணும், ஹேர் கேர் எடுத்துக்கணும், ஹேர் வாஷ் பண்ணுறது ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். சின்ன வயசுலேருந்தே பண்ணாதான் அது வந்து யூ வில் பி மெயின்டைனிங் குட் ஹெல்த். ஓகேவா, ஸோ இல்லைன்னா ஒவ்வொரு நம்ம வந்து அலட்சியப்படுத்துகிற ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு டிசீஸ் நமக்கு வரும். கை கழுவலைன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் வரும். ஓகே, சாப்பாடை மூடி வைக்கலைன்னா யூல் கெட் சம் டிசீஸ். ஸோ என்னன்னா வி ஹாவ் டு ப்ரிவென்ட் டிசீசஸ், டு மெயின்டைன் குட் ஹெல்த், ஃபாலோ ஆல் தீஸ் good habits and practice it. So every day you have to do it. Okay, then cleanliness. Cleanliness refers to the maintenance of personal and environmental hygiene. Not only personal, environmental hygiene also. Okay, so cleanliness is essential for good health. Okay, so what is hygiene? இது வந்து ஒரு book back question. சரிங்களா, நமக்கு தெரியும் ஹைஜீன்ங்கிறது என்னது, அதான பார்த்தோம். So the branch of health which is concerned with the individual's cleaning and grooming of the body for the attainment of maximum level of health. Okay, சரி, இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸும் சேர்ந்து இப்போ இடையில பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் த ஃபீக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது பாருங்கள், டிசீஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து ஹவு டு பேத்தோஜென்ஸ் ஆர் ஸ்ப்ரெட். பேத்தோஜென்ஸுங்கிறது இந்த நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வருது இல்லையா, அதுக்கு காரணமாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அதுதான் வந்து பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அது காரணமான ரீசன்ஸ் தான் வந்து பேத்தோஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீக்கல் ஓரல் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், ஒருத்தர் வந்து அவுட்டர் ஸ்பேஸில், ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஹீஸ் பாசிங் மோஷன், எக்ஸ்க்ரீட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து ஃப்ளைஸ் ஏதாவது வந்து உக்காந்தா என்னாகும், அந்த ஃப்ளைஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து உட்காரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட்டுக்கு வந்துடும். சரியா, ஸோ அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட வாய் வழியாக நம்மளோட உடம்புக்குள்ள அந்த ஜெர்ம்ஸ் போயிடும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த ஃபீக்கல் ப்ராப்ளம்னால என்ன வருது, அடுத்து நம்ம வந்து கையை வந்து சரியாக நம்ம வாஷ் பண்ணலை.
ஓகேவா. ஸோ ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட் வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஓகேவா. ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி வந்து ஹேண்ட் வாஷ் வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் சரியாக பண்ணலைன்னா உங்கள் கையில் ஜெர்ம்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாவது எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட் மூலமாக அகைன் இட் வில் கம் டு அவர் பாடி. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது என்னாகும், அங்கே இருக்க அந்த பக்கத்தில் இருக்க வாட்டரில் வந்து அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த வாட்டர் மூலமாக நம்மளோட ஃபுட்டுக்கோ மவுத்துக்கோ வந்து இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபீக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யூ ஹாவ் டு யூஸ் அ க்ளோஸ்ட் டாய்லெட். சரியா. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக டாய்லெட் இருக்கும், டாய்லெட் இருக்கணும். சரியா. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ்லலாம் வந்துட்டு நம்ம மோஷன் பாஸ் பண்ணக்கூடாது, டாய்லெட்டில் தான் வந்து மோஷன் பாஸ் பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து க்ளீனாக இருக்கணும், நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணோன்னா இந்த ரூட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம். சரியா. ஸோ நமக்கு வந்து அது வராது. சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரு, இப்போ ஒருத்தர் வந்து ஸ்னீஸ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ஸ்னீஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, அவர் வாயிலேருந்து அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. ஸோ இன் திஸ் ஏரியா ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆர் வேப்பரைஸ்ட் இன்டு ஃபைன் மிஸ்ட். This mist remains in the air for several minutes to few hours. Large droplets settle on the ground within few seconds. ஓகேங்களா. ஸோ லார்ஜ் ட்ராப்லெட்ஸாக இருந்ததுன்னா ஒருத்தர் ஸ்னீஸ் பண்ணும்போது என்னாகும், அல்லது காஃப் பண்ணும்போது லார்ஜ் ட்ராப்லெட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகுது, ஃபார் சம் மினிட்ஸ் டு சம் ஹவர்ஸ் வந்து அது ஏர்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த காஞ்சு போய் அது இதாகும். ஸோ பட் அது இருக்கிற வரையும் அந்த ட்ராப்லெட்ஸில் வந்துட்டு ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்ததுன்னா ஓகே, ஸோ இம்மிடியேட்டாக என்ன ஆகும், அது வந்து அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பரவிடும். ஸோ அதனால தான் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கன்னு எதனால சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2 to 3 feet டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த ட்ராப்லெட்ஸ்லேருந்து நாமளே சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ்ன்னு சொல்கிறாங்க. வென் யூ ஹாவ் அ ஸ்னீஸ் ஆர் காஃப் ஆர் கோல்ட் ரன்னிங் நோஸ் யூஸ் அ டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. கவர் யுவர் நோஸ் அண்ட் மவுத்துன்னு சொல்கிறாங்க. எதுக்காக, இந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஸோ நாட் ஒன்லி கொரோனா வைரஸ், வி ஹவ் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீசஸ். இது எல்லாமே வந்து நிறைய வந்து இந்த ஸ்னீசிங் மூலமாகவும் காஃபிங் மூலமாகவும் தான் நிறைய டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணாலே நம்ம வந்து நிறைய டிசீசஸை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து காஃபிங்கோ ஸ்னீசிங்கோ வந்ததுன்னா கவர் யுவர் மவுத். டிஷ்யூ எப்போவுமே வச்சுக்கோங்க, ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ். ஓகே. Colds and the flu are common communicable diseases. Communicableனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுது. ஸோ பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் காஸ்ட் நாட் ஒன்லி பை பாக்டீரியா பட் ஆல்சோ பை வைரஸ். When the patient sneezes or coughs, the virus comes out with the droplets and become airborne. So airborne காத்துல வந்து அது பரவுது, அந்த வைரஸ் பரவிடும், அந்த droplets மூலமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. Hence it is a good practice for the patient with cold and flu to use a handkerchief to blow the nose and also wash the hands often to ensure that they do not accidentally spread the virus to others. ஸோ உங்கள் கிளாஸில் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து கோல்டு இருக்குது, இப்படி கோல்டோட கிளாஸுக்கு வந்துடுறாங்க லீவ் போடாமல், அப்பப்போ ஸ்னீஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கர்ச்சீஃப் வச்சே கூட ஸ்னீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க இப்போ ஏதோ ஒரு நோட் புக்கெலாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க கை வச்சு அந்த நோட் புக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த நோட் புக்கை இப்போ நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ உங்கள் கையில் வந்து அந்த வைரஸ் வந்து வந்துடும். அப்படியே உங்களுக்கும் வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மலாக ஸ்கூல்ஸ்லாம் எப்போவுமே மீட்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, ஸோ வென் யுவர் டாட்டர் இஸ் நாட் வெல், வென் யுவர் சன் இஸ் நாட் வெல், டோன்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல், லீவ் போட்டு வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ கர்ச்சீஃப் அண்ட் ஆஃபன் யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஹைஜீன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பர்சனல் ஹைஜீன் பற்றி பார்த்தோம். இப்போ கம்யூனிட்டி ஹைஜீன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி ஹைஜீன்னா என்னது? A community is formed by a group of people living together in a particular area. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்க பீப்புளை வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து காந்தி நகர் ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு 10 to 12 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னா, ஸோ காந்தி நகர் ஏரியா வந்து ஒரு கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து, ஸோ இப்போ காந்தி நகர் ஏரியா வந்து க்ளீனாக இருக்கும், அவங்க பார்க்கை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அது மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ தட் கம்யூனிட்டி இஸ் க்ளீன் அண்ட் ஹைஜீன் அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி ஹைஜீனுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண பாருங்கள். த சரௌண்டிங் ஷுட் பி கெப்ட் க்ளீன், ட்ரெயின்ஸ் ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? ஸோ ட்ரெயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக கவர் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? The domestic waste should be segregated and properly disposed of safely in separate dustbins provided by the government. So government வந்து சொல்லியிருக்கு green, red, blue அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக வந்து க்ரீன் ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம வந்து க்ரீனில் போடணும். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் போடணும், ரெட்டில் போடணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, ஸ்லோவாக வந்து மக்கி போகிறது, அது எல்லாமே ப்ளூவில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட் க்ரீனில் போடணும், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ப்ளூவில் போடணும். ஓகே. So used water from the houses should not be let out into open drain areas and open areas. So drainage எல்லாம் எப்பவுமே ப்ராப்பராக வந்து கவர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டென்டல் கேர். ஸோ டென்டல் கேர், the physical act of chewing food promotes saliva and gastric secretions which helps digestion. ஓகேவா? ஸோ டைஜஷனுக்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எச்சில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ வந்து நம்ம நல்லா ஃபுட்டை வந்து சியூ பண்ணும்போது சலைவா செக்ரீட் ஆகும். ஸோ சலைவா நல்லா செக்ரீட் ஆகும்போதே நம்ம, ஸோ அவர் ஸ்டமக் செக்ரீட் சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜூசஸ் டு டைஜஸ்ட் அவர் ஃபுட். சரிங்களா? ஸோ சில ஜூஸஸ்லாம் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டமக்கில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து அந்த டைஜஷன் சிஸ்டமில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் இட்ஸ் செக்ரீட்ஸ் அ ஸ்பெஷல் ஜூஸ். சரிங்களா? அந்த ஜூஸ் எல்லாம் வந்து செக்ரீட் ஆனால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து என்ன ஆகும், ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஸோ சூயிங் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ ஸ்டார்ட் சூயிங் த ஃபுட், it promotes the saliva secretion and gastric secretion. So gastric secretions na adan digestive system la irka ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. The act of chewing and tasting is called mastication. நல்லா மென்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது பேர் என்ன சொல்கிறாங்க, மாஸ்டிகேஷன். ஸோ இது வந்து ஒரு புது வேர்ட், மாஸ்டிகேஷன். ஸோ தமிழில் வந்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா மென்னு சாப்பிட்டோன்னா நம்ம 100 வயசு வாழலாமா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஆக்ட் ஆஃப் சூயிங் அண்ட் டேஸ்டிங் இஸ் கால்ட் மாஸ்டிகேஷன். ஐயோ டைம் ஆகிடுச்சு, காலையில் 1 minute அந்த ஹாஃப் இட்லியே சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு டவக்கு முழுங்கக்கூடாது. ஸோ பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம சாப்பிடணும். அதே லஞ்ச் பிரேக்லேயும் சரி பொறுமையாக நல்லா சூ பண்ணி ஃபுட்டை சாப்பிடணும். சரியா? இட் கிவ்ஸ் ப்ளஷர் அண்ட் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஈட்டிங் ஃபுட். அது ட்ரூ தான். சரிங்களா? ஸோ நம்ம சாப்பிடும்போது தான் வந்து நமக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். சரியா? When you brush 2 times a day, it will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. சரிங்களா? 2 தடவை ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி நமக்கே தெரியும், அந்த கண்டிப்பாக 2 தடவை ப்ரஷ் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்து when you floss, it will remove the food particles, plaque and bacteria which build up between your teeth. When you start flossing, your gums may bleed a little, but after few days that will be stopped. It should be started only with proper medical guidance. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதோட வந்து ஃப்ளாஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். சின்ன பசங்களாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஸோ 2 பல்லுக்கு இடையில வந்து எதனா ஃபுட் பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா அப்போ இந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி, டென்டல் ஃப்ளாஸ் வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும்.
ஸோ டாக்டரோட அட்வைஸ் படி மெடிக்கல் ஷாப்ஸில் இருக்க டென்டல் ஃப்ளாஸ் வந்து வாங்கி இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அது மட்டும் இல்லை, வாட் எவர் யூ ஈட், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் த ஃபுட் என்ன பண்ணணும், நல்லா வந்து வாய் கொப்பளிக்கணும். சரிங்களா? ஸோ ரின்ஸ் மவுத் வந்து தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணணும். இல்லைன்னா உப்பு தண்ணி வச்சு கூட நம்ம ரின்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து டிசீசஸ் அஃபெக்டிங் த டீத். ஸோ என்னென்ன டிசீசஸ்லாம் வந்து நம்மளோட டீத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த டிசீஸ் ப்ளீடிங் கம்ஸ்லலாம் ரத்தம் வருது இல்லையா? சம்டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அப்படியே ரத்தம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி. விட்டமின் சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு அவர் பாடி. வை? இட் ஹெல்ப்ஸ் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ விட்டமின் சி டெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னா யூல் கெட் ஸோ மெனி டிசீசஸ். எல்லா டிசீஸும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குது? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது. லைக் லெமன், ஆரஞ்ச், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆம்லா. ஸோ நெல்லிக்காய் வந்து நல்லா சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் வித் ஹனி, ஓகே, நல்லா சாப்பிடணும். ஸோ ரொம்ப முக்கியமான கான்சிக்வன்ஸ் வந்து ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ். ஸோ என்ன ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே. தென் டூத் டீகே. ஸோ டூத் டீகேனா பாக்டீரியா இன் ப்ளே. Bacteria produce acids. Brushing and flossing the teeth can prevent decay. இந்த டூத் டீகேன்றது வேற ஒன்றும் இல்லை, சொத்த பல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பல்லு சொத்தையாடிச்சுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து டூத் டீகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும். நல்ல நைட்டான சாக்லேட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கினோன்னா அதெல்லாம் அப்படியே என்ன ஆகும்? ப்ரஷ் பண்ணாமல் டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்கிட்டோன்னா அவ்வளோதான், சீக்கிரமே வந்து இந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிடும். சரியா? அடுத்து பெரியோடான்டஸ். இதோட இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து டொபாக்கோ சூயிங். ஸோ டொபாக்கோன்னா என்னது? இந்த புகையிலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சிகரெட்டு, டொபாக்கோ. ஸோ இதெல்லாமே வந்து எந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், டொபாக்கோ இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு வரும் இல்லையா? சரியா? ஸோ அதை சூ பண்ணால் வந்து பல்லுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவியர் ஃபார்ம் ஆஃப் கம் டிசீஸ் ரூயின் த போன்ஸ், கம்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸ். ஸோ போன்ஸ் மட்டும் இல்லை, பல்லு மட்டும் இல்லை, பல்லை சுற்றி இருக்க கம்ஸு, பல்லு வந்து கீழே வந்து பல்லோட வேரெல்லாம் போயிருக்குல்ல, அது சுற்றி இருக்க டிஷ்யூ, அந்த மவுத் ஃபுல்லுமே அஃபெக்ட் ஆகிரும். ஃபுல் அந்த ஓரல் பார்ட் ஃபுல்லுமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூயிங் டைப் ஆஃப் டொபாக்கோ ஷுட் பி அவாய்டட். ஈட் அ வெல் பேலன்ஸ்டு டயட். ஸோ இதெல்லாம் தான் இதோட ரெமெடியல் மெஷர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஸ்டெப்ஸ் யூ வில் ஃபாலோ டு கீப் த டீத் ஹெல்த்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை அந்த கேர் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் a day, அது மாதிரி எல்லாமே. அடுத்து வந்து ஐ கேர் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஐஸ் ஆர் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. தே ஆர் கன்சிடர்ட் அஸ் விண்டோஸ் டு த வேர்ல்ட். ஸோ விண்டோஸ் டு த வேர்ல்ட்னே சொல்கிறோம். கண் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ 80% ஆஃப் வாட் வி பர்சீவ் கம்ஸ் த்ரூ த சென்ஸ் ஆஃப் சைட். ஸோ இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, வி ஹாவ் 5 சென்சுவல் ஆர்கன்ஸ். ஐஸ் இருக்குது, நோஸ் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, மவுத் இருக்குது, ஸ்கின் இருக்குது. ஸோ இது எல்லாமே சென்சுவல் ஆர்கன்ஸ். இது எல்லா சென்சுவல் ஆர்கன்ஸுமே வந்து தே ஆர் கிவிங் இன்புட்ஸ் டு த பாடி. பட் ஐஸ் கிவ் எவ்வளோ? 80%. ஓகேவா? ஸோ 80% ஆஃப் வாட் வி பர்சீவ் கம்ஸ் த்ரூ த ஐஸ் தான். சரிங்களா? ஸோ மற்ற எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்து 20% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சென்சுவல் ஆர்கன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஐஸ் வந்து 80% வந்து வாட் எவர் வி பர்சீவ் வி கெட் ஃப்ரம் ஐஸ். சரிங்களா? ஸோ ஹெல்தி ஃபுட் ஃபார் ஐஸ்னால் என்னெல்லாம் சொல்லுங்க? நிறைய எக்ஸு, கேரட்ஸு, அல்மண்ட்ஸ், நட்ஸு, ஃபிஷ்ஷு, நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை, ஆரஞ்ச் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அதான் கேரட்ஸ், ஆரஞ்ச் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஓகேவா? அல்மண்ட்ஸ் அண்ட் அதர் நட்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஹெல்தி ஃபுட் ஃபார் ஐஸ். சரி, இப்போ வந்து நிறைய வந்து நம்ம லேப்டாப்பில் தான் பாடம் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் யூ ஷுட் மெயின்டைன் 2 meter டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப க்ளோஸாக லேப்டாப்புள்ளார உள்ளார பூந்து அப்படியே படிக்கிறது தப்பு. அதே மாதிரி புக் ரீடிங்னாலுமே வந்து மெயின்டைன் சம்
டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்து தான் வந்து நம்ம படிக்கணும். லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு நைட்டு உட்காந்து ஃபோன் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த டிஜிட்டல் லைட் வந்து நம்மளோட கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து கிளாஸஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நம்ம கண் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூ கேன் வியர் கிளாஸஸ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ அடுத்து 8 hours வந்து நல்லா தூங்கணும். ஓகே, ஸோ தென் யூ கேன் ஹாவ் குக்கும்பர் அண்ட் ரோஸ் வாட்டர் டிப்டு காட்டன்ஸ். அதெல்லாமே வந்து ஐ கேருக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி கண்ணை போட்டு தேய்க்கக்கூடாது. ஸோ கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, கண்ணை தேய்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு வாஷ் வித் வாட்டர், வாஷ் யுவர் ஐஸ் வித் வாட்டர். ஸோ இதெல்லாமே வந்து ஐ கேரில் தான் வருது. சரிங்களா? ஓகே. அடுத்து ரைட் அபவுட் த ரைட் வே ஆஃப் ப்ரொடெக்ட் த ஐஸ். இப்போ தான் பார்த்தோம். ஜோஷி ஃப்ரீக்வெண்ட்லி பிளேயிங் வித் ஹர் மொபைல் சஜஸ்ட் ஐடியாஸ் டு ப்ரொடெக்ட் ஹர் ஐ ஃப்ரம் இரிட்டேஷன்ஸ். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்தோம். கிளாஸ் போட்டுக்கலாம், மெயின்டைன் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ், சிட் இன் அ ப்ராப்பர் போஸ்டர், எல்லாமே ஸ்லீப் ஃபார் 8 hours, ப்ராப்பர் லைட்டிங் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சரி, டிசீசஸ் அஃபெக்டிங் த ஐ. என்னென்ன டிசீசஸ்லாம் வந்து ஐஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட் பிளைண்ட்னஸ். It is caused by lack of vitamin A, a disorder of the cells in your retina. ஸோ ஐஸில் வந்து ரெட்டினான்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த ரெட்டினாவில் இருக்க செல்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா யூல் கெட் நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன? இட் மேக்ஸ் இட் ஹார்ட் டு சி வெல் அட் நைட் ஆர் இன் அ புவர் லைட். ஸோ லைட் இல்லைன்னா வந்து டியூரிங் நைட் டைம் யூ கேனாட் சி எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ரெமெடியல் மெசேஜ், eat foods which rich in antioxidants, vitamins and minerals. ஸோ நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குதுன்னா கீரையிலையும் நட்ஸ்லையும் தான் இருக்குது. ஸோ கீரை நட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடணும். கீரை, நட்ஸ், கேரட்ஸ்லாம் நைட் பிளைண்ட்னஸ்க்கு ரெமிடியல் மெஷர்ஸ். ஆமாம். ஸோ அடுத்து கன்ஜக்டிவிட்டிஸ். ஸோ கன்ஜக்டிவிட்டிஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா பிங்க் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் அண்ட் பாக்டீரியா. One or both the eyes can be affected. Highly contagious, can be spread by contamination and sneezing. ஸோ இது வந்து இந்த ஐஸ் கன்ஜக்டிவிட்டிஸ் அடிக்கடி வரும். ஐ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நல்லா ஸ்கூலில் லீவ் எல்லாம் போடுவாங்க. ஸோ வந்து அப்படி கண்ணு வந்து அப்படியே ரெட்டாக இருக்கும். வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ வரும். ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த கண்ணை தொட்டுட்டு கையில் வந்து எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா வந்து அதை யாராவது தொட்டாங்கன்னா உடனே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். மெட்ராஸ் ஐன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ that is one type of this conjunctivitis. ஓகேவா? ஸோ இதோட ரெமெடியல் மெஷர்ஸ், ஆன்டிபயோட்டிக், ஐ ட்ராப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ், ஹோம் ரெமெடி. ஓகே, ஸோ இது வந்து வீட்லேயே சொல்கிறது தான். கண்ணுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுன்னு சொல்லுவாங்க. டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிவி, ஃபோன் எதுவுமே பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். 2 நாள் லீவ் போட்டுட்டு அப்படியே வந்து ஐ ட்ராப்ஸோ இல்லைன்னா ஆயின்மெண்ட்டோ டாக்டர் கொடுத்ததை விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து அது 2-3 டேஸில் வந்து அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியா போயிடும். ஸோ தேர்ட் ஒன் பாரு, கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இதோட ரீசன் வந்து ஜெனட்டிக் கண்டிஷன். ஸோ ஜெனட்டிக்னால் அதாவது நம்மளோட ஃபேமிலியில் தாத்தாவுக்கோ, தாத்தாவோட அப்பாவுக்கோ, தாத்தாவோட தாத்தாவுக்கோ யாருக்காவது இருந்ததுன்னா அதை தான் வந்து ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா ஸோ அவங்க மூலம் அவங்களோட ஜெனட்டிக்ஸில் வந்து நமக்கும் வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இதோட கான்சிக்வன்ஸ் என்னென்னா டிஃபிகல்ட்டி இன் டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் கலர்ஸ். ஓகேவா? கலர்ஸ் வந்து கரெக்டாக டிஸ்டிங் பண்ண முடியாது. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், ப்ளூவும் எல்லோவும் கன்ஃபியூஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னபிலிட்டி டு see the shades or tones of the same color. There is no known cure for color blindness. Contact lenses and glasses with filters. ஸோ இதுக்கு வந்து க்யூர் இல்லை. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சில கிளாஸஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் அட்வைஸ் படி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? Then hair care. Hair care is very, very, very important. Okay, the condition of the hair reflects the nutritional status and general health of the body. Thin, sparse hair and the loss of hair indicates a poor nutritional status. ஸோ நம்மளோட ஹேர் வந்து பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குன்னா என்ன அர்த்தம்? we are eating nutritional ஃபுட்டுன்னு அர்த்தம். ஜென்ரல் ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, நிறைய தலை சீவும் போது முடி கொட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் முடி கொட்டும். சரிங்களா?
So the deficiencies in diet, physical and mental illness leads to premature graying of hair. ஸோ நம்ம டயட்டில் டிஃபிஷியன்சி இருக்குது அல்லது நமக்கு ஏதோ வேறு ஒரு உடம்பு சரியில்லை, அது மென்டல் இல்னஸ், அதாவது எப்போவுமே டென்ஷனாக இருக்குது, கோவமாக இருக்குது, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்லாம் இருந்ததுன்னா வந்து சீக்கிரமாக என்ன ஆகும், தலைமுடியெல்லாம் ஒயிட் ஆகிடும். அதை தான் கிரேயிங் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? The regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells, excess oil and dust. சரிங்களா? ஸோ தலையிலையும் நிறைய தூசி படும், பொல்யூஷன் வெளியிலலாம் போகிறோம் வரோம் அந்த மாதிரி அப்போ நிறைய தூசி படும். தலையில் வந்துட்டு இந்த ஸ்கால்ப்பில் வந்து அப்படியே டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அதே அந்த தூசி பட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், தலை நல்லா க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு யூஸ் அ வெல் டூத் கோம் வந்து யூஸ் பண்ணி தலை சீவணும். ஓகேவா? The regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells, excess oil and dust. Rinsing the hair well with a clear water and using a good tooth comb for hair dressing is highly essential for their maintenance. Okay. So next இதில் இருக்க questions பாருங்க. How to keep your hair clean and healthy? அது பார்த்தோம். The hair is thin, sparse and lost very often. Suggest your ideas to reduce this problem. So என்ன செய்யணும், hair care பற்றி தான் questions கேட்டிருக்காங்க.